வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பு கனிந்த காலை வணக்கம். அன்பு குழந்தைகளே, நாங்கள் தரமைந்து பிரமை பரிசல் பரீட்சையை எதிர்நோக்கி இந்த நல்லதொரு முயற்சியில ஈடுபடுகின்றோம். அப்ப இந்த முயற்சி நல்ல பலனை தர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள், அது வரவேற்கத்தக்கது. இங்க ஆசிரியர் நான் கற்பிப்பதை மிகுந்த கவனத்தோட கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக சிறந்த பெறுபேறு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க இந்த வாரத்தின் 5வது வகுப்பாக கலந்து கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை காலை 5லிருந்து 5:30 வரை வகுப்புகள் நடைபெறும். அந்த ஒவ்வொரு வார வகுப்பிலையும் உங்களுக்கு என்னுடைய பயிற்சி தாள்களும் பாட விதானங்களும் பாட விடயங்களும் கற்பிக்கப்படும். இப்ப இதுவரையில என்னுடைய 1வது பயிற்சித்தாள் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் 2வது பயிற்சித்தாள் அடுத்த திங்கள்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் இந்த 3 மாத காலத்துக்கு இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள என்னுடைய தரம் 2க்குரிய 8 பயிற்சித்தாள்களும் தரம் 3க்குரிய 14 பயிற்சித்தாள்களும் செய்து முடித்து விட வேண்டும். அதே நேரம் பாட விடயங்களும் படிக்க வேண்டும். அப்ப நீங்களும் நல்ல பூரண ஒத்துழைப்பு வழங்கினால் நாங்க திறம்பட இவற்றை கற்று முடிக்க முடியும் என நான் உங்களுக்கு உத்தரவாதம் கூறிக்கொண்டு, அடுத்த எல்லா பிள்ளைகளும் கண்டிப்பாக வீடியோ போடுங்கோ. ஏனென்றால் ஆசிரியர் உங்களை பார்க்க வேண்டும், உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இது நீங்க முற்படுகின்ற முயற்சி என்னென்றால் கல்விதான் உண்மையிலே இந்த உலகத்தில் நாங்கள் பெறக்கூடிய சிறந்த செல்வம் என்பது உங்களுக்கு நினைவில் நிறுத்தி கொண்டு அனைவரையும் வீடியோ போடும்படி சொல்கிறேன். ஏனென்றால் இப்ப மாணவர் எண்ணிக்கை 100க்கு மேலே அதிகரித்திருக்கின்றது. அப்ப 100 மாணவர் தான் இந்த வகுப்புல பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப 100 பேருக்கு பங்கு பெற்ற சிலருக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்துல இந்த வீடியோ போடாதவர்களை கடகடன்னு நான் ரிமூவ் பண்ணிட்டு அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவேன். அதுபடியா பிறகு என் மீது குறை நினைக்க கூடாது. நீங்கள் வீடியோ போடாவிட்டால் இடையில வகுப்பில இருந்து உங்களை ரிமூவ் பண்ணப்படுவதோடு அது பெர்மனண்டாக ரிமூவ் ஆகிவிடும். பிறகு நீங்க எந்த காரணம் கொண்டும் வகுப்பில இணைய முடியாது என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. நான் கற்பிப்பேன், ஒழுங்கா கற்பிப்பேன். ஆனா கண்டிப்பு மிகுந்த கண்டிப்பாக இருக்கும். சரி பிள்ளைகள், நான் விடயத்துக்குள்ள போறேன். இப்ப நான் உங்களுக்கு நேற்றைய தினம் தமிழ் மொழி சார்பான ஆரம்ப கருத்துக்கள் கற்பித்தனால், இப்ப உங்களுக்கு ஒயிட் போர்டு எடுத்து அது சார்பான முதல்ல கொஞ்சம் விடயங்களை மீள நினைவூட்டி கொண்டு நான் உங்களுக்கு தொடர்ச்சியான விடயங்களை சொல்லித்தர விரும்புகின்றேன். இப்ப நான் இந்த ஒயிட் போர்டுல உங்களுக்கு அதாவது தமிழ் மொழி சார்பான விடயங்கள் நேற்று படித்த தொடரை இன்று விளங்கிக் கொள்ள போகின்றோம். நேற்று நாங்கள் இப்ப இதுல நான் எழுதி விளங்கப்படுத்துறத நீங்க விளங்கிக் கொள்ளுங்கோ. எங்கள் தாய்மொழி தமிழ் எழுத்துக்கள் என்பது 4 வகையாக இருக்கின்றது என பார்வையிட்டோம். அதாவது தமிழ் எழுத்துக்கள் 4 வகை என பார்வையிட்டோம். அதாவது உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்,
ஆயுத எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. அப்ப இந்த எழுத்துக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு நேற்று சொன்னா நீங்க ஏற்கனவே இதெல்லாம் படித்திருப்பீர்கள். உயிரெழுத்து என்பது 12, மெய்யெழுத்து என்பது 18, உயிர்மெய் எழுத்து என்பது 216, ஆயுத எழுத்து 1. அப்ப தமிழ்ல இருக்கப்பட்ட மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. இந்த எழுத்துக்களை பயன்படுத்தித்தான் தமிழ் மொழி சொற்களை உருவாக்கி, இதோட பிறமொழி சொற்களும் இதுல கலந்திருக்கு. அதை பற்றி எல்லாம் நாங்க பிறகு படிப்போம். இப்ப தமிழை மட்டும் முதல் தெரிந்து கொள்வோம். அப்ப நான் நேற்று சொல்லித்தந்த விடயத்தை மீட்டு கொண்டுதான் இன்றைய விடயத்தை சொல்லித்தாரன். உயிரெழுத்துக்கள் 12 ஆனால தொடங்கி அவ்வண்ணா வரையில் இருக்கின்றது 12. அதுல 5 குறுகின ஓசை ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ. இந்த 5ம் குறுகிய ஓசை எழுத்துக்கள். அப்ப இதை குரில் என்று சொல்றது, உயிர்குறில் என்று சொல்றது. ஏனென்றால் உயிர் எழுத்துல குரில் எழுத்து, உயிர்குறில் எழுத்துக்கள். இதே போல இதுல நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இருக்கின்றது. இந்த ஆனாக்கு பிறகு ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஆவ். இது எல்லாம் உயிர் நெடில் எழுத்துக்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ. இதெல்லாம் தெரிந்து கொண்டு வரைக்கும் நாங்கள் படிப்பில நல்ல ஒரு கட்டத்தை அடையலாம். அப்ப நாங்க உயிரெழுத்துக்கள், உயிர்குறில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள், உயிர்குறில் எழுத்துக்கள் 5 என்பதையும், உயிர்குறில் எழுத்துக்கள் 5 என்பதையும், உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 என்பதையும் தெரிந்து கொண்டோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கின்றது என்று சொன்னேன். மெய்யெழுத்து என்பது குற்றுள்ள எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எப்படி வருகின்றன? உயிருள்ள, அதாவது மெய்யெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்துதான் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வருகின்றது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் குற்றுள்ள எழுத்துக்கள். இப்ப இதை நாங்கள் நெடுங்கணக்கு, அதாவது அகர வரிசை நெடுங்கணக்கில பார்ப்போமாயிருந்தால் அது ஒரு ஒழுங்கிலே இருக்கின்றது. என்ன ஒழுங்கென்றால் கானா நானா, சானா நானா, தானா நானா, தானா நானா, பான மான. இந்த ஒழுங்குகளும் எங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்ப அதற்கு உங்களை வழிகோலுவதற்கு இந்த மெய்யெழுத்துக்கள் சார்பான கொஞ்ச விடயங்களை உங்களுக்கு சொல்லித்தாரன் பாருங்கோ. இந்த மெய்யெழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வல்லினமை. வல்லினம் என்றால் தடித்த ஓசை, வெடியொலி என்று சொல்லலாம். வல்லின மெய் எழுத்துக்கள். இதுல 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. இரண்டாவது இடையின மெய் எழுத்துக்கள், அதாவது வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்டது. அதிலேயும் 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. மூன்றாவது மெல்லின எழுத்துக்கள், மெல்லின மெய் எழுத்துக்கள், அதுவும் 6 இருக்கின்றது. அப்ப வல்லின மெய் எழுத்துக்கள் என்றால் தடித்த சத்தம், அதை வெடி சத்தம், வெடி ஒலி என்று சொல்லலாம். இடையினம் என்றால் நடுத்தரமான சத்தம். மெல்லின மெய் எழுத்துக்கள் என்பது மூக்கால சத்தம் பெறுவது. ஆனபடியால் அது மூக்கொலி என்று சொல்லப்படும். குழந்தைகளே, இதுல நீங்க தற்பொழுது 3ஆம் 4ஆம் தரத்தில் இருந்தாலும் அடுத்த வருஷம் 4ஆம் 5ஆம் தரத்துக்கு போக போற பிள்ளைகள். ஆனபடியால் உங்களுக்கு இது கொஞ்சம் கடினம் போல இருந்தாலும் நீங்க திரும்ப இதை மீட்டுக் கொள்வதன் மூலம், ஏனென்றால் நான் இதெல்லாம் யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்வேன். உங்களுக்கு வசதியான நேரத்துல நீங்க திரும்ப திரும்ப பார்த்து
பயிற்சி பெற்று உங்களோட திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் நான் இப்ப அதை சொல்லித்தரேன். காரணம் என்றால் இப்ப கற்றுக்கொண்டால் எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். இக்கன்னா, இச்சன்னா, இத்தன்னா, இத்தன்னா, இப்பன்னா, இத்தன்னா. அப்ப நாங்க இந்த குற்றுக்களை எடுத்து போட்டு இதை பாடமாக்கலாம். எப்படி என்றால் கசட தபற நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுவோம். அதாவது வல்லின மெய் எழுத்துக்களை குற்றுக்களை எடுத்துவிட்டு நாங்கள் பாடமாக்குகின்றோம். கசட தபற. அதே மாதிரி இடையின மெய் எழுத்துக்களை குற்றுக்களை எடுத்தால் அது இ, இர், இல், இல். அப்ப இத குற்றுக்களை எடுத்துவிட்டு பாடமாக்கினால் ஜரல வளல ரெண்டு பேரும் சொல்ல வந்துவிடும். கசட தபற ஜரல வளல. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கொலி சத்தம். அதை நாங்கள் குற்றுக்களோட போட்டால் இங், இங், இன், இன்ட், இன். இது இப்படியாக. அதாவது ஜனன நமன. இப்ப உங்களுக்கு 3 வகையான எழுத்துக்களின் அடிப்படை கருத்துக்களும் சொல்லித்தாரன். கசட தபற, ஜரல பலல, ஜனன நமன. அதாவது இந்த எழுத்துக்கள்ல இந்த முதலாவது எழுத்தாக இதையும் தெரிந்து கொள்ளுங்கோ பிள்ளைகள். அதாவது முதலாவது எழுத்தாக வாரது இந்த இக்கன்னா. அடுத்தது 3வது எழுத்தாக வாரது இச்சன்னா. 5வது எழுத்தாக இத்தன்னா. 7வதாக இத்தன்னா. 9வதாக இப்பன்னா. ஒற்றை எண்ணில் வருகின்றது. முதல் 5 எழுத்துக்களும் கசட தபா என்பது 1, 3, 5, 7, 9 வரும். இதுக்கு அடுத்ததாக 2, 4, 6, 8, 10 இந்த 5 எழுத்துக்களும் ஒன்றுக்கு அடுத்து 2வதாக இங், இன், 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 இம் வருகின்றது. அடுத்ததாக 11 இருந்து தொடர்ச்சியாக 11, 12, 13, 14, 15, 16 ஜரல பலல என்ற எழுத்துக்கள் வருகின்றன. ஜரல என்பதற்கு ஒரு கீழே கூடும். ஜரல வலல என்ற எழுத்துக்கள் வருகின்றன. அடுத்து 17வதாக இந்த கசட தபாராவில் வந்த இறுதி எழுத்து இச்சன்னா 17வது எழுத்தாக வருகின்றது. இறுதி எழுத்தாக 18 ஜனன நமனால வந்த இன்னன்னா வருகின்றது. இப்ப உங்களுக்கு இந்த ஒழுங்கு தெரிந்திருந்தால் நாங்கள் தமிழ் மொழி சார்பான, தமிழ் நெடுங்கணக்கு சார்பான பூரண அறிவை பெற்றதாக விடும். கசட தபற, ஜரல வளல, ஜனன நமன, கசட தபா என்பது ஒற்றை எண்ணாக 1, 3, 5, 7, 9வது ஒழுங்கில வரும். அதாவது வரிசையில. அடுத்த இந்த 8, 4, 6, 10 சாரி 2, 4, 6, 8, 10 வரும். 10 வரையில. 11 இருந்து 16 வரைக்கும் ஜரல வளல. 17 இத்தன்னா, 18 இன்னன்னா. அப்ப முதல் எழுத்து கன்னா, இறுதி எழுத்து இன்னன்னா என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இவை சேர்ந்துதான்
உயிர்மை எழுத்துக்கள் வருகின்றது. அடுத்தது ஆயுத எழுத்து என்பது 3 புள்ளி வடிவான ஒன்று. இதுக்கு சேர்ந்து 247 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களால சொற்கள் உருவாகின்றன. அப்ப நாங்கள் இனி ஒரு வகுப்புல இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றது, உயிரும் மெய்யும் சேர்ந்து எவ்வாறு உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றது என்பதை பார்த்து சொற்கள் என்பதை கற்றுக்கொள்வோம். அப்ப நான் இத்தோட இந்த விடயத்துக்கு நிறைவுபடுத்தி கொண்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சித்தாளில் உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்கப் போகின்றேன். அப்ப அன்பு குழந்தைகளே, கொஞ்சம் கடினம் போல இருக்கும். ஏனென்றால் நீங்க புதுசாக கேள்விப்படுகின்ற போது கொஞ்சம் கடினம் போல இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி செய்ய தானே வந்துடும். இருந்தால் சித்திரமும் கைப்பழக்கம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. சித்திரமும் கைப்பழக்கம் என்றால் சித்திரம் கீறுவது ஒவ்வொரு நாளும் கீறி பழக வந்துவிடும். அதே மாதிரி இந்த விடயங்களும் ஒவ்வொரு நாளும் நீங்க என்னிட கேட்கத்தான் போறீங்க, நான் படிப்பிக்கத்தான் போறேன். அப்ப நீங்க கேட்டு கேட்டு படிக்க தந்த பாடல வந்துவிடும். இப்ப நான் படிப்பித்த விடயங்களை உங்களுக்கு வாயாத சொல்றேன். நீங்கள் இப்ப என்னை பார்த்து கொண்டு கேளுங்கோ. அப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த காணொளிகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஏனென்றால் யூடியூப்ல போடுறதுக்காக பிறகும் பிள்ளைகள் தேவையான நேரம் படிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் பயன் தருகின்ற விடயமாக. அப்ப இந்த காணொளிகள்ல நான் திரும்ப போட்டு இதுல வீடியோ போடாத இந்த பேர்களை எல்லாம் பார்த்து 100 பிள்ளைகளுக்கு மேல வகுப்புல வருகின்ற கட்டத்துல அவர்களை பெர்மனண்டாக ரிமூவ் பண்ணி விடுவேன். ஏனென்றால் அந்த மற்ற பிள்ளைகளுக்கு, ஒழுங்கான பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இப்ப பாருங்க, இதுல நிறைய பிள்ளைகள் வீடியோ காணொலியில இருக்கேக்க ஒரு சில மட்டும் தங்களுடைய பழக்கத்தை திருத்த முடியாம இருந்தால் அவர்களை நான் திருத்த வேண்டிய கட்டத்தில இருப்பேன். இந்த பாருங்க, கவிசன் என்றவர், சிறுதேவி தேவி, கவிசன், தர்ஷிதா, மற்ற சம்சுங் தபீசன், இது எல்லாம் பெயர்கள் குறிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 2-3 நாளைக்கு அவை வீடியோ போடல என்றால் அவையை நிறுத்துவேன். அவை வேணும் என்றால் இந்த யூடியூப்ல பார்த்து படிக்கட்டும். அதாவது அவை வீடியோ போட்டு வகுப்புல பங்கு பெற்றாவிட்டால் அவை யூடியூப்ல படிக்கிறது அவைக்கு இலகுவானது. சரி பிள்ளைகள், நான் இப்ப கற்பித்த விடயங்களை உங்களுக்கு ஒரு சொல்லி தந்துட்டு பயிற்சித்தாளுக்கு போறேன். ஏனென்றால் இன்றைக்கு அந்த பயிற்சித்தாள் முடிக்க வேணும். நேரம் குறுகிய நேரம் இருக்கின்றது. அப்ப தமிழ் என்ற மொழி பார்த்தோம். 4 வகையான எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. உயிரெழுத்து 12 இருக்குன்னு பார்த்தன். ஆனால இருந்து அவ்வண்ணா வரைக்கும் ஆ, இ, உ, ஏ, ஓ உயிர் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ 7 உயிர் நெடில் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்பது குற்றுள்ள எழுத்துக்கள் 18 இருக்கின்றது. அதை 3 வகையாக வகைப்படுத்துகின்றோம். வல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள். வல்லினம் என்றால் தடித்த ஓசை, வெடியொலி எனவும். இடையினம் என்பது சாதாரண ஓசை, அதை சாதாரண ஒலி, இடையான ஒலி எனவும். மெல்லின மெய்யெழுத்துக்கள் என்பது மூக்கால் சத்தம் பெறுவதால் மூக்கொலி எனவும் கற்றுக்கொண்டோம். இந்த எழுத்துக்கள் எப்படி நெடுங்கணக்கு ஒழுங்கில, அதாவது நீங்க அந்த ஆனாவன்னா மட்டு என்று சொல்வீர்கள் பேச்சு மொழியில, அந்த மட்ட நெடுங்கணக்கு ஒழுங்கில எவ்வாறு இருக்கின்றது என்றால், கா ச, நான் குற்றி எடுத்துட்டு தான் சொல்றேன், அல்ல குற்றி எடுக்காம இக்கன்ன, இச்சன்ன, இத்தன்ன, இத்தன்ன, இப்பன்ன, இந்த 5 எழுத்துக்களும் 1, 3, 5, 7, 9 இருக்கின்றது. இதுக்கு அடுத்ததாக ஜரல பலலவில குச்சுக்களை போட்டால், அதாவது லா என்பது இறுதியாவரம் கடைசியா உள்ளது. அப்ப கால் உள்ள எழுத்து, கால் உள்ள லா. இவை
2, 4, 6, 8, 10 வரும். அப்போ 10 எழுத்துக்கள் மொத்தம் முதல்ல வந்துவிட்டது. பிறகு ஜனன நமன தான் இதுல வருகின்றது, ஜனன நமன. பிறகு 11 இருந்துதான் தொடர்ச்சியாக 6 எழுத்துக்களும், அதாவது ஜரல வளர என்பது தொடராக வரும். இறுதியாக இச்சன்னாவும் இன்னன்னாவும் வருகின்ற ஒழுங்க நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நான் இப்ப சொல்லித் தருகிற போது அந்த கட்டேன்களை நீங்க நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஜனன நமன, அதாவது மூக்கொலி, அதை சொல்ல ஆரம்பித்துட்டு இடையில மாறிக்கிட்டேன். பிறகு ஜரல வளர, இறுதியாக இறுதி 2 எழுத்துக்களும், அதாவது ஜனன நமனால வந்த எழுத்தும் ஜரல வளரால வந்த எழுத்துக்களுமாக மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கின்றது. மற்ற உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்க்கின்ற போது உயிர் மெய் எழுத்துக்கள் வருகின்றது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் இன்றைய பாட விடயத்தை நான் உங்களுக்கு பயிற்சித்தாள காண்பித்து கற்பிக்க போகின்றேன். அது இலகுவான பயிற்சி. அப்ப நீங்க அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கோ, கடகள் என்று விளக்கம் தருகின்றேன். ஏனென்றால் குறுகிய நேரம்தான் இருக்கின்றது. அந்த நேரத்துக்கு இது 2ஆம் தர பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள். இதுல 8 பயிற்சிகள் இருக்கின்றது. இது 8 வார காலத்துக்குள்ள அல்லது ஒரு 6-7 வாரத்துக்குள்ள முடிக்க வேணும். என்னடா 6 வாரத்துக்கு முடித்தோம்தான் நாங்க அங்கால 3ஆம் தர பயிற்சிகள் 14ஐயும் மிகுதி குறுகிய காலத்துக்கு முடித்து கொண்டு நாங்க மொத்தத்துல இந்த பயிற்சிகளை இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள முடித்து விட வேண்டும். சரி, இப்ப 38வது வினா, அம்மா என்னும் சொல்லை உருவாக்க சேர்க்க வேண்டியது எது? இப்ப இந்த அரச பரீட்சை நுண்ணறிவு வினாக்கள்ல இந்த மாதிரியான பொருத்துதல் அல்லது அதை கொண்டு வடிவங்களை உருவாக்குதல், எழுத்துக்களை உருவாக்குதல் என்பதெல்லாம் பயிற்சிகளாக வருகின்றது. ஆனபடியால் நாங்க இதுல நல்ல ஆழமான அறிவு பெற்றிருத்தல் மிக முக்கியமாகும். இப்ப பாருங்க, அம்மா என்பதற்கு ஆனா என்கின்ற குறியீட்டின் நேர்கோடு இங்கே இல்லை. அப்ப நாங்க அதுல என்னென்ன எந்தெந்த இடத்துல வரணும் என்று பார்க்கின்ற போது அம்மா என்பதற்கு இந்த கோடு இங்கே இல்லை. உம்மன்னா என்பதற்கு இந்த மாதிரியான வளைவு இல்லை. மாவண்ணா என்பதற்கு இந்த கோடும் இதுகம் இல்லை. அப்ப இந்த விடுபட்ட பகுதியை நாங்க தேடுகின்ற போது இதுல எங்களை கண்ணால பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஏன் 1வது பொருத்தம் இல்லை என்றால் ஆனா சரியா இருக்குது, உம்மன்னா தேவையில்லாம முழுக்க இருக்குது, இங்க வர வேண்டிய குடி வரவில்லை. அப்ப இது பொருத்தமில்லை. அதே மாதிரி இது ஆவண்ணா என்று வந்துவிட்டது, அதன்படியா அதுக்கும் பொருத்தமில்லை. அப்ப நாங்க இது விடுபட்ட பகுதியை சேர்த்து ஒரு புதிய சரியான எழுத்து கூட்டத்தை உருவாக்குகின்ற பயிற்சி. இனி நாங்கள் அடுத்த 39வது வினாவுக்கள் நுழைவோம். இப்ப பாருங்க, 39வது வினா இது மாதிரி இந்த ஒரு அரச பரீட்சையில ஒரு கேள்வி வந்தது. பிள்ளைகள் 2024ஆம் ஆண்டு அரச பரீட்சையில ஒரு 12 நபர்கள் 3-3ஆக, அதாவது அதுல நிக்கிறது 9 பேர், ஆனா 12 பேர் நிற்பது போல படம் எடுத்துட்டு அந்த இறுதியில இருக்கிறது அடுத்த படத்துல முதலாவதாக வருவதாக இருக்கின்றது. இப்ப நான் இதையே சும்மா சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்ப உங்களை காட்டுறேன். இப்ப இதுல 3 பேர் இருக்கிறார்கள் என்றால் இப்ப இந்த இதுல மொத்தம் 7 பேர் இருக்கிறார்கள். இவர்களை நான் படமாக எடுக்க இவை 3 பேரையும் ஒரு படமாகவும் திரும்ப இவரையும் சேர்த்து அடுத்த படம், அதாவது வேற வேற படங்கள் எடுக்கிற இந்த முறை அரச பரீட்சையில வந்தது. இந்த 3 பேரையும் ஒரு படமாகவும், அடுத்தது இந்த 3 பேரையும் இப்ப வந்த உடனே அடுத்து இந்த 3 பேரையும் ஒரு படமாகவும் எடுத்துட்டு, அப்ப எடுத்த உடனே இத்தனை பேராக இங்க தெரியுது இருக்கிறது. உண்மையில இங்க 7 பேர், 2, 4, 6, 7 பேர் இருக்கிறார்கள்.
ஆனா இந்த படத்தை நாங்க விரித்து விட்டால் மூன்று மூன்றாக, அதாவது ஒரு படம், இரண்டு படம், மூன்று படமாக 9 பேர் போல காணப்படும். அப்ப இதுல நான் தண்டுக்களையும் குறித்த இலக்கத்தை உடையவர்கள் இவரும் இவரும் 2 தரம் பெறுகிறார்கள். அப்ப அந்த அவர்களை நாங்க நீக்கி விட்டோமா அந்த 2 பேரையும், இடையில வார 2 பேரையும் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆளை ஒட்டி விட்டால் 7 பேர் கொண்ட படம் பெறும். இப்படியான கேள்வி இந்த வருட அரச பரீட்சையில வந்தது. அப்ப இதுகளை எல்லாம் விளங்கிக் கொண்டால் நீங்கள் அந்த பரீட்சை கடினமானது என்று கருதப்படுகின்ற வினாக்களுக்கெல்லாம் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நான் இப்ப விடயத்தை சொல்லித்தாரன். 3 பெண்கள் 4 ஆண்கள் மாறி மாறி நிற்கின்ற ஒழுங்கு எது? மாறி மாறி நிற்கணும் என்றால் அப்ப இதுல 4 ஆண்கள் என்ன சொல்லப்படுத நல்லா கேளுங்கோ, 3 பெண்கள் என்று சொல்லப்படுத. அப்ப மாறி மாறி நிற்கணும் என்றால் அப்ப முதலாவது இறுதியும் ஆணாக இருக்க வேண்டும். ஏன் 4 பேர் ஆண். அப்ப அடுத்தது பெண், அடுத்தது ஆண், அடுத்தது பெண், அடுத்தது ஆண், அடுத்தது பெண், அடுத்ததும் ஆணாக இருக்கின்றது. இங்க பாருங்கோ, இந்த 7 பேரும் இப்படி நின்றால்தான் 4 ஆண்கள் பெறுகின்றார்கள். இப்ப இன்னைக்கு அர்த்தம் பாருங்கோ, ஒரு ஆண், 2 ஆண், 3 ஆண், 4 ஆண். 4 ஆண்களும் இதுல 3 பெண்கள் இருக்க வேண்டும். அப்ப நடுவில் இடையில வருவதுதான் பெண்கள். ஒரு பெண், 2 பெண், 3 பெண்ணாக இருக்கின்றது. அப்ப இந்த கருத்தங்களை விளங்கணும். என்ன விளங்கணும்? இதுல 3 பெண்கள் என்று சொல்லப்படுகின்றது, 4 ஆண்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது இதில் ஒரு ஆண் கூடுதலாக இருக்கின்றது. அப்ப மொத்தம் 7 என்றால்தான் இதுல நாங்க ஒழுங்கமைக்கிறது இலகுவா இருக்கும். அப்ப முதலாவது ஆணாக இருக்க வேண்டும், இறுதியாக இருப்பதும் ஆணாக இருக்க வேண்டும். அப்ப ஆணுக்கு அடுத்தது பெண், திரும்ப ஆண், மாறி மாறி என்று சொல்லப்படுது. திரும்ப பெண், திரும்ப ஆண், திரும்ப பெண், திரும்ப ஆண். இப்ப பாருங்க, ஆண்கள் 1 2 3 4, பெண்கள் அதாவது 2 2ஆவதா இருக்கிறார், 4ஆவதா இருக்கிறார், 6ஆவதா இருக்கிறார். இவர் ஒற்றை எண்ணா இருக்கு. 1 3 5 7ஆக நிக்கணும். இவே 2 4 6ஆக நிக்கணும். அப்ப இதான் நீங்க கேள்வியா கேட்கப்படுது. அப்படி நிற்கின்ற வரிசை எது என்று கேட்கப்படுகின்றது, ஒழுங்கு எது? அப்ப எங்களுக்கு தெரியும், முதலும் கடைசியும் ஆண் என்றால் இது பொருந்தாது, இது பொருந்துகின்றது. அப்ப ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண். அப்ப இதுதான் விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இதுக்கும் பொருந்தாது. அப்ப இந்த கருத்தங்களுக்கு விளங்கி கொண்டால் நாங்க பரீட்சையை சிறப்பாக வெற்றி கொள்ள முடியும். இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்ற 40வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்களை பார்ப்போம். இப்ப கவனிங்கோ, இதுல இந்த வடிவம் இதே மாதிரி மாறுபாடுகளை தார வடிவங்களும் அரச பரீட்சையில வந்தது. அப்ப இதெல்லாம் இப்ப இருந்து நீங்க பயிற்சி வைத்துக் கொண்டு வந்தால் இந்த இலகுவாகவே கடினமான வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்க முடியும். யார் கடினம் என்று சொல்வார்கள்? பயிற்சி செய்யாதவர் தான் கடினம் என்று சொல்வார்கள். தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிற பிள்ளைக்கு இது இலகுவாக இருக்கும். இப்ப இதில் நடக்கிற மாறுபாடுகளை நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. முதல்ல நடுவில இந்த சதுரத்துக்கு நடுவிலே ஒரு வட்டம் இருக்கு. பிறகு அது மூலை திசையில அடுத்ததாக இந்த மூலைக்கு வந்து விட்டது. அப்ப அதுவும் இதுவும் இருக்கின்றது. திரும்பது அடுத்த கீழ் மூலைக்கு வருகின்றது, அடுத்தது கீழ் மூலைக்கு வருகின்றது. அப்ப இதுல என்ன மாதிரி மாறுபாடு நடக்கின்றால் நல்லா அவதானிங்கோ. முதல் நடுவட்டம் இங்க காட்டப்படுகின்றது, பிறகு இங்க வட்டம் இருக்கின்றது, பிறகு அடுத்ததாக நான் இப்போ ஒரே சதுரத்துக்கு இந்த மாறுபாடுகளை காட்டுறேன் பாருங்கோ. முதலாவது இதுல வட்டம் இருக்குது, இது பிறகு இதுல வட்டம் வருகிறது 2வது, பிறகு இங்க வட்டம் வருகிறது 3வது,
பிறகு இங்க வட்டம் வருகிறது 4வது. அப்ப அடுத்ததில் என்ன நடக்கும்? இங்கதானே வட்டம் வரும். அப்ப இதில் ஒரு வட்டம் பார விடைதானே பொருத்தமாக இருக்கும். அப்ப 3வது விடைதான் பொருத்தம். இது எந்த வகையில மாறுபடுகிறது என்றால், இங்க இந்த வட்டங்கள், கருப்பு நிலத்தப்பட்ட வட்டங்கள் பலம் சுழியாக மணிக்கூட்டுமுள் அசைகிற திசையில மாறிக்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிகின்றது. இப்ப இதுல அடுத்து என்ன நடக்கின்றது பாருங்க. இங்க அடுத்த இறுதி படத்துல இங்கே இன்னொரு வட்டம் வந்துவிட்டது. அப்ப இன்னும் மாறுபாடு நடக்கும் என்றால், இங்க ஒரு வட்டம், பிற இங்கே ஒரு வட்டம், பிற இங்கே ஒரு வட்டம், பிற இங்கே ஒரு வட்டமாக மாறுபடும். அப்ப இந்த மாறுபாடுகளின் ஒழுங்கு தெரிகின்ற போது நீங்க கேள்விகளுக்கு விடையளிப்பது இலகுவாக இருக்கும். சரி, இன்னும் 2 வினாக்களை இதுல பார்வையிட்டுவிட்டு நான் இந்த பயிற்சியை முடிக்க போறேன். காரணம் என்னென்றால், நேரம் உங்களுக்கு மட்டுமட்டாக இருக்கின்றது. நான் அடுத்த வகுப்பில உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பரிச்சயத்தால கற்பிப்பேன். இனி உங்களுக்கு வகுப்பு சனி ஞாயிறுக்கு பிறகு திங்கட்கிழமை தான் நடக்கும் என்பதை கவனத்தை கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். அம்மா வழி உறவு முறையில் மாமாவாக வரக்கூடியவர் யார்? உங்களுக்கு தெரியும், அம்மாட பெண் சகோதரர்கள் எங்களுக்கு சிறிய தாய் அல்லது பெரிய தாய் என்று அழைக்கப்படும். சித்தி அல்லது பெரியம்மா. சிறிய தாய், பெரிய தாய், சித்தி, பெரியம்மா, இந்த முறையிலே அழைத்தாலும் அம்மாவின் பெண் சகோதரிகள் தாய் என்ற முறையிலே அழைக்கப்படும். அதே நேரம் அம்மாவின் ஆண் சகோதரர்கள் அண்ணாவோ தம்பியோ மாமாவாக இருக்கும். அப்ப அம்மா வழி முறையில் மாமாவாக வரக்கூடியவர் அம்மாவின் தந்தை என்பது தவறு. அம்மாவின் தந்தை தாத்தா அல்ல அம்மப்பா. அம்மாவின் தம்பி என்பது பொருந்தும். அம்மாவின் மாமா அல்ல அம்மாவின் மாமா. உங்களுக்கு பெரிய உறவு முறை, அதெல்லாம் தேவையில்லை. விளங்குது? அம்மாவின் மாமா என்பது நீண்ட உறவு முறை, அது உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்ப உங்களுக்கு மாமா என்பது அம்மாவின் தம்பி என்பது புரிந்து கொண்டால் சரி. இதே போல அப்பா வழியில அப்பாவின் ஆண் சகோதரர்கள் பெரியப்பா, சித்தப்பா என்று சொல்லப்படும். அப்பாவின் பெண் சகோதரிகள் மாமி என்று சொல்லப்படும். பெரிய மாமி, சிறிய மாமி. சரி, இனி அடுத்த கேள்விக்கு வருவோம். 42வது கேள்வி. 42வது கேள்வியில 6 மணிக்கு நிமிடமுள் காட்டும் இலக்கத்தில் இருந்து மணிமுள் காட்டும் இலக்கத்தை கழித்தால் கிடைக்கும் நேரம் யாது? 6 மணி என்கின்ற போது கடிகார முகத்தில இப்படியாக இருக்கும். மணிமுள் 6 காட்டும், நிமிடமுள் 12 காட்டும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது? 6 மணிக்கு நிமிடமுள் காட்டுகின்ற 12 இருந்து மணிமுள் ஆற்றுகின்ற 6 கழித்தால் கிடைக்கக்கூடிய விடை 6 என்பது ஆகும். இந்த முறை அரசு பரீட்சையில நீங்க ஒரு கேள்வியை பார்த்திருப்பீர்கள். ஒரு கடிகார முகத்துல நிமிடமுள் இங்க அதாவது 6க்கு 12 நிக்குது, மணிமுள் 6 நிக்குது. இந்த கடிகாரத்துல கேட்கப்படுது, இது முற்பகல் 6 மணி. முற்பகல் 6 மணி என்றால் காலை 6 மணியில இருந்து பிற்பகல் 6 மணி வரையில இந்த கடிகார முள்ளில நிமிடமுள் மணிமுள்ளை எத்தனை தடவை கடக்கும் அல்லது அதடியிலே எத்தனை தடவை முட்டும் என்ற கேள்விக்கு சரியான விடை 11. ஆனா அநேகமானவர்கள் தவறாக 12 என்றுதான் கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதற்கெல்லாம் நான் இது அரச பரீட்சையில செப்டம்பர் 15 கேள்வி வந்தது. ஆனா நான் இது காண்ற விடை விளக்கத்தை ஆகஸ்ட் 18 கற்பித்திருக்கிறேன். ஒரு கடிகார முகத்தை காட்டி கற்பித்திருக்கிறேன். நீங்க இப்பவும் வீடியோல பார்க்கலாம் யூடியூப்ல. அப்ப என்ன நான் சொல்றேன் என்றால், மெல்ல மெல்ல பயிற்சி செய்தோமா இருந்தால் அரச பரீட்சை கடினம் இல்லை. இனி நான் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை கற்பிக்கின்றேன். இதெல்லாம் உங்களுக்கு பிறகு கற்பிப்பேன். இப்ப இதில் பிடிப்போம். பிஞ்சில் கசக்கும், காயில் புளிக்கும், கனியில் இனிக்கும். அதாவது மாங்காய் என்பது பொருத்தமானது. தேங்காய் நாங்கள்
பிஞ்சிலி என்றால் அது இளநீர், அது காய் என்றால் அது ஓரளவு பதமா வாரது, கனி என்ற பதம் தேங்காயில வாரதில்லை. அப்ப அந்த விடை பொருந்தாது. வாழைக்காய் பிஞ்சில கசக்கத்தான் செய்யும், ஆனா காயில புளிக்கும் என்பது பொருந்தாது, கனியில இனிக்கும், அப்ப அதுக்கும் பொருந்தாது. கேள்விக்கான விடை முதலாவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, நான் இன்றைய வகுப்பை இத்தோட நிறைவு செய்ய போறேன். நீங்க தொடர்ச்சியாக பயிற்சி செய்து உங்களுடைய நித்திரைகளை தியாகம் செய்து உற்சாகமாக இருந்து நன்றாக படித்து சிறந்த பெறுபேறு பெறுவதற்காக மெல்ல மெல்ல முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக நல்லதொரு, அதாவது உங்களுக்கு ஒரு பெறுபேறு கிடைக்கிற மருத்துவம் இல்லை பிள்ளைகள், நீங்க நினைத்ததை அடையலாம். மனிதர பிறந்தவர்கள் தான் பெரிய நிலைக்கும் போகலாம், தாழ்ந்தும் போகலாம். ஏதாவது கல்வியால் நீங்க கற்பீர்களா இருந்தால் கற்கிறதுக்கு வறுமை ஒரு தடை இல்லை. அதாவது வறுமை என்பது காசு இல்லாம இருக்கிறது. ஆனா காசு இல்லாவிட்டாலும் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கிறதுக்கு என்ன தேவை? எங்களுக்கு மூளை இருந்தா சரி, மனம் இருந்தா சரி. அப்ப நாங்க படிக்கணும் என்ற ஆர்வம் இருந்தா சரி, மனதுல நாங்க படிக்க வேணும், நல்லா வரணும் என்ற ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக நாங்க சிறந்த பெறுபேறை பெற முடியும் என கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். அடுத்து வார